जय जगत्माता बगलामुखी ओम ह्रीं बगलामुखी वरदे सर्वसौभाग्यप्रदायिनी समस्त भक्तानां सर्व अभीष्टं साधय साधय ह्रीं ओम स्वाहा. மாங்கல்ய பொருத்தம் அப்படின்னா 28 இருக்கு. அந்த 27 14 தான் ஆச்சு. அடுத்ததாக நம்ம பார்ப்போம். அப்போ ஏற்கனவே சொல்லப்பட்டதெல்லாம் ஸ்திரீ புருஷன்மார் 2 பேருடைய ஜாதகத்தை வச்சு சேர்க்க வேண்டும், வச்சு பொருத்தம் பார்க்க. அதாவது இந்த ஜாதகம் எப்படி, இந்த ஜாதகம் எப்படி, இதுக்கு இது செட் ஆகுதா, இதுக்கு இது செட் ஆகுதா, அப்படி பார்க்க வேண்டும். இனி ஒரு விஷயம், ஒவ்வொரு ஜாதகமும் தனித்தனி பார்த்து மார்க்கு போட வேண்டியதாக இருக்குது. அதில் ஒன்று ஹார்ஷ் ஸ்பீச். ஹார்ஷ் ஸ்பீச் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா வெறுப்பு உண்டாகும்படி பேசுவது. சிலர் அப்படித்தான். சிலவர் சொல்லுவாங்க, இந்த அடுத்த காலத்தில் ஒரு ஆள், அவர் யூஎஸ்ல இருந்து ஜாதகம் பார்த்தவர் தான். யூஎஸ்ல இருந்து ஜாதகம் பார்க்கும்போதே அவர் காரில் இருந்து தான் ஜாதகம் பார்த்தார். வீட்டில் நிம்மதியே இல்லை சுவாமி அப்படின்னு சொன்னார். அப்புறம் ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன், சம்மாத சூக்த ஜபம் பண்ணிக்கோ அப்படின்னு. அப்போ அவர் சொன்ன, அவர் பிராமணா, அந்த மந்திரங்கள் எல்லாம் தெரியும், இது ஜபம் பண்ண ஆரம்பித்ததுலேருந்து அவள் கொஞ்சம் சாந்தமாக இருக்குது அப்படின்னு. ஏன்னா எரிஞ்செறிஞ்சு பேசுவாங்க, வெறுப்புண்டாகிற மாதிரி பேசுவாங்க. இது ஆணுக்கும் இருக்குது, பொண்ணுக்கும் இருக்குது. அது ஜாதகத்தில் 2ஆம் இடத்தில் இருக்கப்பட்ட பாபகிரகத்தை கொண்டும் 2ஆம் இடத்தில் பார்க்கப்பட்ட பாபகிரகத்தை கொண்டும் அது திங்க் பண்ண வேண்டும். அப்போது அது ஹார்ஷ் ஸ்பீச், அதாவது வெறுப்பு உண்டாகும்படி பேசுவது. குடும்ப வாழ்க்கையில் அது நல்லதாக இருக்காது. அந்த வெறுப்பு உண்டாகிற மாதிரி பேசியாச்சுன்னா குடும்பத்தில் தாம்பத்திய வாழ்க்கையில் விரக்தி உண்டாகும். தாம்பத்திய வாழ்க்கையில் விரக்தி உண்டாகிறதுக்கு 90% காரணமும் இதுதான், வெறுப்பு உண்டாகிற மாதிரி பேசுவது. அடுத்தது ஹோட் டெம்பர், திடீர்னு கோபம் வர்றது. ஹோட் டெம்பர், திடீர்னு கோபம் வர்றது, பயங்கரமாக கத்துறது, அடிக்கிறது, பிடிக்கிறது, இதெல்லாம் ஹோட் டெம்பர். அது புருஷ ஜாதகத்திலே இருக்கக்கூடாது, ஸ்திரீ ஜாதகத்திலே இருக்கக்கூடாது. இது இருக்கா? லக்னாதிபனாக இருக்கப்பட்ட கிரகத்துக்கும் மனகாரகனாக இருக்கப்பட்ட சந்திரனுக்கும் பாப கிரகத்தோட தரிசனம் இருந்தால் இந்த மாதிரி உண்டாகும். அப்போ அது அந்த மாதிரி ஒரு தோஷம் ஜாதகத்திலே இருக்கா என்று பார்க்க வேண்டும், புருஷ ஜாதகத்திலேயும் ஸ்திரீ ஜாதகத்திலேயும். அடுத்தது கியூரில்டி. கியூரில்ட்டின்னா கொடூரமான சுபாவம். பொண்டாட்டிகிட்ட சண்டை போட்டுட்டு அவளோட கழுத்து பிடிச்சு நெரிக்கிறது, புருஷனை அடிக்கிறது, இதெல்லாம் கொடூரமான சுபாவம். அது இருக்கக்கூடாது. அது அந்த கொடூரமான சுபாவம், அதாவது முரட்டுத்தனம், இது இருக்கா இல்லையா என்று ஜாதகம் பார்த்தால் தெரியும். அடுத்ததாக ஈகோயிசம். ஈகோயிசம்னா அகங்காரம். நீ என்னடி, உன்னை விட நான் தான் பெரிய, நான் நிறைய சம்பாதிக்கிறேன், நான் எனக்கு அழகு, படிப்பு, உத்தியோகம், இந்த மாதிரி ஆணுக்கும் பொண்ணுக்கும் வரலாம். இப்படி இருக்கக்கூடாது. ஈகோயிசம். ஈகோயிசம் உள்ள ஜாதகங்கள் எப்படி இருக்கும்னா, 2ஆம் இடத்தில் பாபகிரகத்தோட பார்வை, அதே மாதிரி சந்திரனே பாபகிரகத்தோட பார்வை. அதே மாதிரி சில ராசிகளுக்கு, கன்னி ராசிக்கு, மகரம் கும்ப ராசிக்கு, மேஷ ராசிக்கு, இதெல்லாம் கொஞ்சம் ஈகோயிசம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். அப்போ அந்த மாதிரி ஜாதகங்கள் ஆயிருந்தால், ஆனால் அந்த ராசியை கொண்டு மட்டும் பலம் சொன்னால் கரெக்ட் அல்லே. ராசியில் இருக்கப்பட்ட கிரகம், அங்கே பார்க்கப்பட்ட கிரகம், இதை கால்குலேஷன் பண்ணித்தான் பலம் சொல்ல வேண்டும். ஆனால் இப்போது அந்த ஜோதிஷ கிரந்தத்திலே உள்ள ஒரு வார்த்தையை தான் நான் சொன்னேன். இப்போது அந்த ஈகோயிசம், அதாவது அகங்காரம் உள்ளவனா இல்லை அகங்காரம் உள்ளவளா, அதை பார்க்க வேண்டும். அப்புறம் இன்ஃபீடிலிட்டி காம்ப்ளெக்ஸ். இன்ஃபீடிலிட்டி காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொன்னால் சந்தேகம். நிறைய குடும்ப வாழ்க்கையின் தகர்ந்து போகிறதுக்கு 2 காரணங்கள். ஒன்று, செக்ஸுவல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. 2 3 காரணம் இருக்குது. ஒன்று, செக்ஸுவல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாமல் இருக்கிறது. இன்னொன்று ஹஸ்பண்டுக்கும் ஒய்ஃபுக்கும் பரஸ்பரம் நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறது, சந்தேகம் உண்டாகிறது. இன்னொன்று ஏற்கனவே சொல்லப்பட்ட அந்த ஹார்ஷ் ஸ்பீச். இப்போ ஹார்ஷ் ஸ்பீச்சு அது பிரச்சனை தான். அப்போ ஹார்ஷ் ஸ்பீச்சு ப்ளஸ் இன்ஃபீடியட்லி காம்ப்ளெக்ஸ், அதாவது சந்தேகம், அப்புறம் கொடூரமான குணம், செக்ஷுவல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாய்மை, இதெல்லாம் தான் இந்த டிவோர்ஸ் கேஸுகள் உண்டாகுவதற்கு 99% காரணம். அப்போது இங்கே சந்தேகம். அடுத்ததாக இன்க்யூரபிள் டிசீஸ், தீராத வியாதிகள்.
அது ஜாதகம் பார்த்தா தெரியும். சிலவரோட உடம்பில் வந்தால் லக்னத்தில் ராகு இருந்தால் இல்லை ராகு பார்வை இருந்தால் ஸ்கின் டிசீஸ் உண்டாகும். லக்னத்தில் ராகுவும் இருக்குது, 2ல் சனியும் இருக்குது அப்படின்னா உடம்பில், அதாவது இந்த கரணக்கிழங்கு செத்துன மாதிரி இருக்கும். கரணக்கிழங்கு பார்த்துருக்கீங்க இல்லையா, அதே மாதிரி அங்கங்கே தேமல் அப்படி சொல்லுவாங்க. அது இப்படி பண்ணியாச்சுன்னா அதுலேருந்து ஒரு டஸ்ட் மாதிரி இப்படி வரும், துர்கந்தம் இருக்கும், உடம்பில் ஃபுல்லாக வரும். அது இந்த காத்தோட்டம் இல்லாத பாகங்கள் எல்லாம் கொஞ்சம் அதிகமாகவே வரும். அப்போ அதெல்லாம் க்யூரபிள் அல்லை. அதே மாதிரி சிலவருக்கு ஆஸ்மா இருக்கும், சிலருக்கு சுவாசத்திலே துர்கந்தம் இருக்கும். இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதாவது இந்த மாங்கல்ய பொருத்தத்தில் பார்க்க வேண்டிய விஷயங்கள். அப்போ அது பார்க்க வேண்டும். அது இன்க்யூரபிள் டிசீஸ் ஜாதகப்படி அப்படி இருக்குமா, அப்படி ஒரு டிசீஸ் வருமா, வந்தாச்சுன்னா அந்த ரோகம் மாறாமல் அந்திய காலம் வரைக்கும் இருக்குமா, அதாவது ரோகம் இன்னைக்கு இல்லை ஆனால் நாளைக்கு வருமா, வந்தால் அவனோட அந்திய காலம் வரைக்கும் அந்த ரோகம் அவனை விட்டு போகாமல் கூட இருக்குமா, இது பார்க்கறது தான் இந்த இன்க்யூரபிள் டிசீஸ் என்று சொல்லப்பட்டது. அடுத்தது இம்பார்ட்டன்ஸ், அதாவது துவஜபங்கம், இது ஆண்களுக்கு வரப்பட்டது. இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா என்னன்னா, லிங்கம் டம்பர் ஆகாது. தாம்பத்திய வாழ்க்கையில் அது ரொம்ப முக்கியமான விஷயம்தான். ஆண்மை பவர் அப்படின்னு தமிழில் சொல்லுவாங்க. அது ஜாதகப்படி இவனுக்கு இருக்கா இல்லையா, புருஷ ஜாதகத்தில் நல்லாவே தெரியும். 8ல் இருக்கப்பட்ட கிரகம் 8ஆம் பாவாதிபன், 8ல் பார்வை இருக்கப்பட்ட கிரகம் ப்ளஸ் லக்னாதிபன், இதை கொண்டு இது கால்குலேஷன் செய்ய வேண்டும். ஃபர்ஸ்ட்லே சொன்னேன், அந்த தாம்பத்திய வாழ்க்கை பொருத்தம் இல்லாமல் பிரிஞ்சு போகிறதுக்கு முக்கியமான காரணம் செக்ஸுவல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாதது தான் அப்படின்னு. ஜாதகம் பார்க்க வரப்பட்டவங்க டிவோர்ஸ் கேஸ் நடக்குது அப்படி சொல்லும்போது புருஷ ஜாதகத்திலே 90% புருஷ ஜாதகத்திலே இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்கும். ஸ்திரீ ஜாதகத்திலே இந்த ஹார்ஷ் ஸ்பீச் அதுவும் இருக்கும். அப்போ அது ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயம்தான் இந்த இம்பார்ட்டன்ஸ் என்று சொல்லப்பட்டது. அடுத்தது ஸ்டெரிலிட்டி என்றால் மலட்டுத்தன்மை. அதாவது சில பெண்களுக்கு கர்ப்பபாத்திரத்தில் ப்ராப்ளம்ஸ் இருக்கும், அண்ட உல்பாதனம் நடக்காது. அங்கே பீஜம் நிட்சேபம் செய்திருந்தாலும் அது குழந்தையாக மாறாது. அதாவது உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லியாச்சுன்னா, நல்ல ஒரு விதை தான், ஆனால் வறண்ட பூமியில் அது போட்டால் என்ன ஆகும், முளைக்காது இல்லையா. விதை நல்லதாக இருந்தாலும் வறண்ட பூமியில் போட்டால் அது முளைக்காது. அப்போ அதே மாதிரி உள்ளதுதான் ஸ்டெரிலிட்டி அப்படின்னு சொல்லப்பட்டது. அதாவது பிரசவிக்காத ஸ்திரீ அப்படின்னு சொல்லலாம் சுருக்கமாக. அடுத்தது ஃப்ரைஜிடிட்டி அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, அது காம உணர்ச்சி இல்லாத பெண். ஜாதகப்படி காம உணர்ச்சி இல்லாத பெண் அப்படி உள்ளவருக்கு தான், அதுக்கு தான் ஃப்ரைஜிடிட்டி அப்படின்னு சொல்லப்பட்டது. அதாவது காம உணர்ச்சி பொண்ணுக்கு இல்லை என்றால் யோனியில் சிரவம் உண்டாகாது. யோனினா தெரியும் இல்லையா, பொண்ணோட அந்த செக்ஸுவல் அவயவம், அதில் சிரவம் உண்டாகாது, ஒரு வலுவழுப்பு உண்டாகாது, ஒரு நனவு உண்டாகாது. அந்த சிரவம் உண்டாகவில்லை என்றால் செக்ஸுக்கு அந்த ஸ்திரீ நல்லதல்லே, செக்ஸுவல் சாட்டிஸ்ஃபேக்ஷனே உண்டாகாது, ஒரு வெறுப்பு தான் உண்டாகும். அப்போ அது ஸ்திரீ ஜாதகப்படி அப்படி இருக்கா, இவளுக்கு அந்த ஃப்ரைஜிடிட்டி என்று சொல்லப்பட்டது ஜாதகப்படி எப்படி இருக்குது என்று பார்க்க வேண்டும். அப்போ அது ஸ்திரீ ஜாதகத்திலே தான், புருஷ ஜாதகத்தில் அப்படி கிடையாது, ஸ்திரீ ஜாதகத்திலே தான். அடுத்தது சாட்டிரைசிஸ் அப்படி சொல்லியாச்சினால் லம்படத்துவம், ஸ்திரீ லம்படத்துவம், அதாவது பரஸ்திரீ சங்கமம். அது இதில் பகுபாரியா யோகம் அப்படின்னு போட்டிருக்கு. ஆனால் பகுபாரியா யோகம்னு சொல்ல முடியாது. நிறைய லேடிஸுக்கிட்ட இப்படி தொடர்பு வைப்பாங்க. வைஃபு எவ்வளவு அழகுள்ள வைஃபு இருந்தாலும் வேலைக்காரிக்கிட்டே அவனுக்கு ரகசியமாக தொடர்பு இருக்கும். அதே மாதிரி போகப்பட்ட எல்லா இடத்துலையும் அவனுக்கு இதே மாதிரி உள்ள ரிலேஷன்ஷிப் உண்டாகும். அது ஆண்களோட ஜாதகத்தில் பார்த்தால் தெரியும், அப்படி ஒரு தோஷம் இருக்கா. அடுத்தது நிப்போமானியா அப்படி சொல்லியாச்சுன்னா அதிக காம உணர்ச்சி அப்படின்னு அர்த்தம். புருஷ ஜாதகத்தில் நிப்போமானியா இருந்தால் அது நல்ல விஷயம்தான்.
எந்த அளவுக்கு காம உணர்ச்சி உள்ள புருஷன் இருக்கிறதோ அந்த அளவுக்கு அது நல்லது தான். ஆனால் ஸ்திரீ ஜாதகத்தில் அப்படி இருக்கக்கூடாது. ஸ்திரீ ஜாதகத்தில் அப்படி இருந்தால் புருஷன் அந்த செக்ஷுவல் உறவிலே ஃபெயிலாகி போயிடும், பிரச்சனைகள் உருவாகும். அப்போ அவள் என்ன ஆகும், பல இடங்கள் தேடி போக ஆரம்பிக்கும். அப்போது அந்த மாதிரி உள்ள ஸ்திரீகள் தான் வெபிச்சாரி அப்படின்னு சொல்லப்பட்டது. அப்போ அது நிஃபோமானியா, அது அதிக காம உணர்ச்சி. அது ஸ்ரீ ஜாதகத்தில் அப்படி இருக்கா? அப்படி இருந்தால் அவருக்கு கல்யாணம் பண்ணணும் இல்லையா? கல்யாணம் பண்ணி தான் ஆகணும். அதுக்கு என்ன வேணும்னா அதேபடி காம உணர்ச்சி உள்ள புருஷனை சேர்த்து வைக்க வேண்டும். எப்பவும் ஸ்திரீ ஜாதகத்தை விட புருஷ ஜாதகத்தில், அதாவது ஸ்திரீயை விட புருஷனுக்கு காம உணர்ச்சி அதிகமாக இருக்க வேண்டும். அப்போ தான் தாம்பத்திய வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும். அடுத்ததாக லிக்வர் அண்ட் ட்ரக் அடிஷன். இது ஒரு முக்கியமான விஷயம்தான். குடிகாரனை யாரும் இஷ்டப்படாது. அதே மாதிரி லிக்வர் அண்டு ட்ரக் அடிஷன், இப்போ இந்த போதை மருந்துகள் எல்லாம் நிறைய போடுறாங்க இல்லையா, இது போடுமா? ஆனால் இப்போது உள்ள சொசைட்டியில் என்ன போடுவா, தண்ணி குடிக்காதவன், அதாவது லிக்கர் சாப்பிடாப்பட்ட ஆளுகள், அதாவது மது அருந்தாத ஆளுகள் ரொம்ப ரேராகத்தான் இருக்கிறது. அது சொசைட்டியில் இந்த காலத்தில் அது ஒரு 4 பேர் சேரும்போது ஒரு என்ன சொல்லலாம், ஒரு டீசெண்டாகவே அது கருதுறது உண்டு. பெரிய பெரிய இந்த சர்க்காரங்களில் எல்லாம், விருந்தில் எல்லாம் கூட அப்படியெல்லாம் கொடுக்கறதாக கேள்விப்பட்டிருக்கேன். அதெல்லாம் நடக்கட்டும், ஆனால் அது ஓவர் ஆகக்கூடாது. பாருங்க, லிக்கர் கவர்மெண்ட்டே தான் வைக்கிறாங்க. அது மோசமாக இருந்தால் கவர்மெண்ட் கொடுக்குமா? இல்லை இல்லையா? வாங்கி குடிங்க, பிரச்சனை இல்லை. ஆனால் ஓவராக கூடாது. அப்போது இவன் ட்ரக்ஸுக்கு அடிமைத்துவம் உள்ளவனா, அடிமையா? அதே மாதிரி லிக்கருக்கு அடிமையா, அது பார்க்க வேண்டும். அது லிக்கர் அண்டு ட்ரக் அடிஷன், அதை பார்க்க வேண்டும். அடுத்தது எல்லாத்துக்கும் அப்புறம் பிளட் ரிலேஷன் இன் மேரேஜ் லைஃப். பரஸ்பரம் அந்த பிளட் ரிலேஷன் எப்படி இருக்குது, அதிலே இருந்து தான் பிறக்க போகிற சந்ததிகளோட, குழந்தைகளோட ஃப்யூச்சர், அதாவது ஹெல்த் வைஸ் எப்படி இருக்கும் அது தெரியும். அப்போ அதுவும் இந்த பிளட் ரிலேஷன் இன் மேரேஜ் லைஃப் அது கூட பார்க்குறது, புருஷனோடையும் பொண்ணோடையும் ஜாதகப்படி அது பார்க்குறது நல்லது. இன்னைக்கு அடுத்த காலத்தில் ஒரு 5-6 மாதம் முன்னாடி ஒரு ஆள் சொன்னார், ஒரு பையன் 30 வயசு தான் ஆச்சு, கல்யாணமாய் டிவோர்ஸ் கேஸ் நடந்துகிட்டு இருக்குது, அந்த கேஸ் எப்போ தீரும், எனக்கு அடுத்த கல்யாணம் எப்போ நடக்கும் அப்படின்னு தான் அவர் கேட்டார். அப்போ நான் கேட்டேன், முன்னாடி ஒரு வாட்டி நீ இங்கே பார்த்துருக்கு இல்லையா? ஆமாம் சுவாமி, நான் ஃபஸ்ட்டில் ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இருந்தேன், இங்கே வந்தேன், நானும் அவளும் சேர்ந்து தான் வந்தேன். அப்போ நீங்கள் இது வேண்டாம், 2 பேரும் சந்தோஷமாக பிரிஞ்சு போங்க அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. நாங்கள் அது கேட்கலே. நாங்கள் அன்றைக்கி சொன்னோம், நாங்கள் பிளட்டு டெஸ்ட் பண்ணியாச்சு, 2 பேரும் கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு டாக்டர்ஸ் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. நான் சொன்னேன், அது ஒரு 1000ல் ஒரு அம்சம் மட்டும்தான் ஆகிறதே தவிர மாங்கல்ய வாழ்க்கையில் அது ரொம்ப பெருசாக உள்ள விஷயம் அல்ல. அது நாளைக்கு உண்டாக போகிற குழந்தைகளோட அந்த ஆரோக்கியத்தை மட்டும்தான் அதே காட்டுறது, வேறு ஒன்றும் அதில் உங்களுக்கு தெரியாது அப்படி சொன்னேன். அவனாலும் கேட்கலே, கல்யாணம் பண்ணியாச்சு, இப்போ அதை தான் டிவோர்ஸ் கேஸுக்காக வந்திருக்காங்க. அப்போது அதுவும் பார்க்கறது நல்லது. ஏனென்றால் நாளைக்கு பிறக்கப்பட்ட குழந்தைகள் நமக்கு எப்படி என்ன, அவரோட அந்த ஆரோக்கிய ஸ்திதி என்ன அப்படின்னு நமக்கு தெரியும். லாஸ்ட்டில் இன்னொன்று இருக்கப்பட்டது அஷ்டக வர்க்க பொருத்தம். ஸ்திரீ ஜாதகத்திலேயும் புருஷ ஜாதகத்திலேயும் சந்திர அஷ்டவர்க்கத்தை கொண்டு அது சிங் பண்ண வேண்டும். 2 பேருடையும் சந்திர அஷ்டவர்க்கம் பரஸ்பரம் சாமியம் உள்ளதாக இருந்தால் அவரோட லைஃபு எப்பவுமே ஒரு காலமும் விரக்தி இல்லாமல் இருக்கும், எல்லா காலமும் அவருக்கு ஹனிமூனாக இருக்கும் அப்படின்னு தான். அப்போ இவ்வளவு பொருத்தங்கள், அதாவது 27 + 1 28 பொருத்தங்கள் இருந்தால் அவன் பூமியில் சொர்க்கத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லலாம். நட்சத்திர பொருத்தங்கள் 10 என்று சொன்னேன் இல்லையா? அதாவது ராசி பொருத்தம், ராசியாதிப பொருத்தம் அப்படின்னு 10 பொருத்தங்கள். அந்த 10 பொருத்தங்கள் இல்லை என்றால் என்ன நடக்கும்? அந்த 10 பொருத்தம் இருந்தால், அதாவது ராசி பொருத்தம் இருந்தால், ராசியாதிப பொருத்தம் இருந்தால், இப்படி அந்த 10 பொருத்தங்களுக்கும் பலன் என்ன, அது அடுத்த வீடியோவில் பாருங்கோ சொல்கிறேன். மகாதேவின் அனுகிரகத்தால்
உங்களுக்கு சர்வகாரிய சித்தியும் சர்வ அபீஷ்ட சித்தியும் உண்டாகட்டும் என்று ஆசீர்வாதம் செய்கிறேன். ஸ்ரீ சூரியமங்கலம் அத்வைத வேத வித்யா பீடத்தில் வேத யாகங்கள், தாந்திரீக பூஜைகள், ஜோதிடம், பிரசன்னம் மற்றும் வாஸ்து தொடர்பான ஆலோசனை பெற தொடர்புக்கு 7305442299.